ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது சோள பணியாரம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து 2 கப் சோளம் எடுத்துக்கோங்க. 2 கப் சோளம், 1/2 கப் உளுந்து, இது கூட வந்து 1/4 கப் வந்து நான் இன்றைக்கி சிவப்பரிசி எடுக்க போகிறேன். நீங்கள் சிவப்பரிசிக்கு பதிலாக நார்மலாக இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். 1/4 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நம்ம 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரப்பாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க. இது 8 மணி நேரம் புளிச்சிடட்டும். புளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக பொங்கி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியார சட்னியில் ஊற்றி நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். நல்லா முறுன்னு இருக்கும் சோள பணியாரம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.